ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பூரி மசாலா. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த பூரி மசாலா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூரியோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டேன். அந்த குக்கரில் 2 மீடியம் சைஸ் உள்ள உருளைக்கிழங்கு எடுத்துட்டு அதை இந்த மாதிரி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வந்து கழுவிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும். நான் வந்து 1 லிட்டர் அளவு வந்து தண்ணி வந்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்தாச்சு. இதில் தேவையான அளவு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு இப்போ ப்ரெஷர் குக்கரை வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை வந்து வச்சிடலாம். இது 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். இன்கேஸ் ப்ரெஷர் குக்கர் இல்லாதவங்க நீங்கள் நார்மலான பாத்திரத்திலே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நல்லா ஆற விட்ட பிறகு நம்ம தோல்லாம் வந்து எடுத்துக்கலாம். தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். ஸோ எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பூரி மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்ட பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உளுந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வந்து வறுபட்டு வரணும். இந்த செய்கிறப்போ கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இல்லாட்டி வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து கருக வாய்ப்பு இருக்குது. இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா எண்ணெயிலே வந்து வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெயிலே வந்து வதங்கி வரணும். இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியப்படாது. இது கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி விட்டால் போதும். இது வந்து 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடணும் இந்த எண்ணெயிலே வெங்காயத்தை. அடுத்து காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். 2 பெரிய பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். கொஞ்சமாக வந்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூளை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். ஈவனாக நல்லா வதக்கி விடணும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ ஒன்றோட ஒன்றா நல்லா வந்து கலந்து விடணும். ஸோ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க த்ரூ அவுட் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. கலரும் நல்லா சேஞ்சஸ் ஆகிடுச்சு நம்ம உருளைக்கிழங்குல. அடுத்து நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுவோம். ஸோ இது நல்லா வந்து 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டு வருவோம். இப்போ மட்டும் உப்பு இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் பூரி மசாலாவில். இன்கேஸ் உப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சுவைக்கு தகுந்தா போல். ஸோ இது வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இடையிடையில் இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம்.
பூரி மசாலா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வீட்டிலே வந்து சுலபமாக எப்படி வந்து பூரி மசாலா செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இதை நம்ம வந்து பூரிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். இட்லி, தோசை இதனோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.